ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பொம்மிஸ் எஜுகேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 10th டே 11th வீடியோ தான் இது. இன்றைக்கி த நைட் த கோஸ்ட் காட் இன் லெசனுடைய கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வைல்ட் ரீடிங் கொஷின் ஆன்சர் அப்லோட் பண்ணியாச்சு டே 10ல். இன்றைக்கி பேலன்ஸ் இருக்கிறது இந்த கொஷின் ஆன்சர் தான், அது பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒய் வாஸ் த நரேட்டர் சாரி டு ஹாவ் பெய்டு அட்டென்ஷன் டு த ஃபுட் ஸ்டெப்ஸ்? நரேட்டர் வந்து எதுக்காக ரொம்ப வருந்தினார்? அந்த ஃபுட் ஸ்டெப்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தனால. ஃபுட் ஸ்டெப்ஸ்னால் என்ன சொன்னோம்? பாத அடி, அந்த பாத அடியோட சவுண்டு. ஃபுட்னா என்ன? பாதமா? அந்த பாத அடியோட அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னோம்ல டைனிங் டேபிளை சுற்றி. அந்த பாத அடிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததுக்காக வருந்தினார். எதுக்காக வந்து வருந்தினார்? அதாவது நரேட்டர் ஃபுட் ஸ்டெப்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்காக வருந்துறாரு. ஏன் வந்து அவர் வருந்துறாருன்னு சொல்லி கேட்குறாங்க. த நரேட்டர் வாஸ் சாரி. நரேட்டர் வந்து ரொம்ப சாரி கேட்குறாரு, வருத்தப்படுறாரு. எதுக்காக அப்படின்னா பிகாஸ் ஹீஸ் இமேஜினேஷன் ஆஃப் கன்சிடரிங் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் அஸ் எ கோஸ்ட். அதாவது அவரோட இமேஜினேஷன் வந்து கிராண்ட் ஃபாதரை வந்து கோஸ்ட்டாக வந்து நினச்சிட்டார்ல, இமேஜின் பண்ணனால கிரியேட்டட் ஏ லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். லாட்னா ரொம்ப நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளே வந்துடுச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன? தப்பாக வந்து புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒய் டிட் ஹெர்மன் அண்ட் த ஆத்தர் ஸ்லாம் த டோர்ஸ்? எதனால் ஹெர்மனும் ஆத்தரும் வந்து டோர்ஸை வந்து சத்தமாக வந்து மூடினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்லாம் அப்படின்னா சத்தமாக மூடுறது. ஓகேவா? ஹெர்மன் அண்ட் த ஆத்தர் ஸ்லாம்டு த டோர்ஸ் பிகாஸ் ஆஃப் தர் ஃபியர் ஆஃப் த கோஸ்ட். ஹெர்மனும் ஆத்தரும் வந்து டோரை வந்து வேகமாக சத்தமாக வந்து மூடினாங்க. எதனால் அப்படின்னா கோஸ்டோடைய பயனால. ஃபியர் ஆஃப் கோஸ்ட்டை பார்த்து பயப்படுறதுனால மூடினாங்க வேகமாக. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் woke up த மதர்? எது வந்து அவங்க மதரை வந்து அம்மாவை வந்து எழுப்பி விட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்லாமிங் ஆஃப் த டோர்ஸ் பை த நரேட்டர் அண்ட் ஹிஸ் பிரதர் woke up their மதர். ஸ்லாமிங்னா என்ன சொன்னேன்? கதவை வந்து வேகமாக சத்தமாக மூடுறது தான் வந்து ஸ்லாமிங்னு சொன்னேன். அப்போது அந்த ஸ்லாமிங் ஆஃப் த டோர்ஸ், அந்த டோர்ஸை சத்தமாக மூடினது யார்? பை த நரேட்டரும் அவனோட பிரதரும் டோரை வந்து சத்தமாக மூடினால அது வந்து woke up their மதர், அவங்க மதரை வந்து எழுப்பி விட்டுருச்சு. அடுத்த கொஷின் பாருங்கள். வாட் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த மதர்ஸ் ஆக்ட் ஆஃப் த்ரோவிங் த ஷூ? என்ன நீ வந்து புரிஞ்சுக்கிறீங்க அந்த மதர் வந்து ஷூவை வந்து தூக்கி எறிஞ்ச இதில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆத்தர்ஸ் மதர் டிட் நாட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் பை கெட்டிங் டவுன். ஆத்தருடைய அம்மா வந்து கீழே இறங்கி வர்றதுக்கு ரிஸ்க் எடுக்க ஸோ அவங்க வந்து விரும்பலை. அட் த சேம் டைம், அதே டைம் ஷீ வாண்டட் த போலீஸ் டு கம் தேர். ஆனால் அந்த இடத்துக்கு போலீஸும் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. ஸோ ஷீ த்ரூ த ஷூ அட் நெய்பர்ஸ் ஹோம் டு சீக் ஹெல்ப். அதனால் அவங்க வந்து ஷூவை வந்து நெய்பர்ஸ் ஹோம், பக்கத்து வீட்டுக்காரவங்க வீட்டில் வந்து ஷூவை தூக்கி எறிகிறாங்க. டு சீக் ஹெல்ப். சீக்னா என்னது? தேடுறது. ஹெல்ப்பை வந்து தேடுறதுக்காக. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒய் டூ யூ திங்க் மிஸ்டர் பாட்வெல் வாண்டட் டு செல் த ஹவுஸ்? எதனால் வந்து பாட்வெல் வந்து வீடை வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ்டர்ஸ் பாட்வெல் வாண்டட் டு செல் த ஹவுஸ். எதனால் அப்படின்னா விற்க நினச்சாருன்னா பிகாஸ் ஷி வாஸ் டிஸ்டர்ப்டு ஆஃபன். அவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தார். ரொம்ப தொந்தரவு ஆகிட்டே இருந்துச்சு, அவருக்கு தொந்தரவுகள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து அவர் விற்க நினச்சாரு. நெக்ஸ்ட் கொஷின். ஹவு டிட் த காப்ஸ் மேனேஜ் டு என்டர் த லாக்டு ஹவுஸ்? காப்ஸ் அப்படின்னா போலீஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ போலீஸ் வந்து எப்படி வந்து சமாளித்தாங்க இந்த லாக்டு ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகிறதுக்கு? லாக்டு ஹவுஸ்னால் என்னது? பூட்டி வைக்கப்பட்ட வீடு. அந்த வீடுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு எப்படி அவங்க வந்து சமாளித்தாங்கன்னு கேட்குறாங்க. த காப்ஸ் ப்ரோக் தி ஃப்ரண்ட் டோர். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த போலீஸ் வந்து ஃப்ரண்ட் டோரை வந்து உடச்சிட்டாங்க. தஸ் தே மேனேஜ் டு என்டர் த லாக்டு கீ. ஸோ இந்த மாதிரி வழியில் தான் வந்து அவங்க வந்து சமாளித்தாங்க. இந்த லாக்டு கீ ஹவுஸுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு இந்த மாதிரி தான் சமாளித்தாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒய் வேர் த போலீஸ்மேன் ப்ரிவென்டட் ஃப்ரம் என்டரிங் கிராண்ட் ஃபாதர்ஸ் ரூம்? அதாவது எதனால் வந்து போலீஸ்மேன்லாம் வந்து கிராண்ட் ஃபாதரோட ரூம்குள்ளே என்டர் ஆகுறதை தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிராண்ட் ஃபாதர் மிஸ்டூக் தி போலீஸ் அஸ் ஜென்ரல் மியாட்ஸ்மென் who were retreating. With that thinking he harmed them, so the police were prevented to enter grandfather's room. அதாவது கிராண்ட்ஃபாதர் வந்து போலீஸை வந்து என்ன தப்பாக நினச்சிக்குவார், என்ன யாரை நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ஜென்ரல் மேடஸ்மென்லேருந்து தப்பிச்சு வந்தவங்க போல் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. இதனால அவங்கள ரொம்ப துன்பப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து போலீஸ்லாம் வந்து தாத்தாவோட கிராண்ட்ஃபாதரோட ரூம்குள்ளே வந்து போகிறதுக்கு வந்து தடுத்தாங்க. நெக்ஸ்ட் கொஷின். ஹூ யூஸ்டு த ஜித்தர் அண்ட் ஹவ்? யார் வந்து ஜித்தரை யூஸ் பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஜித்தர் அப்படின்னா ஒரு கம்பி இசை கருவியை தான் ஜித்தர்னு சொல்லுவோம். ஸோ த நரேட்டர் பெட் கினியா பிக் யூஸ் த ஜித்தர். ஸோ நரேட்டரோட பெட்டான கினியா பிக் அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு வகையான எலி போன்ற பிராணி தான். சரியா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ஒரு வகையான எலி தான். ஓகேவா, அதான் வந்து ஜித்தர் அப்படிங்கிற அந்த கம்பி இசை கருவியை யூஸ் பண்ணுச்சு. ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இட் யூஸ்டு டு ஸ்லீப் ஆன் இட், அதை வந்து தூங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்குது. மென்ஷன் த திங்ஸ் தட் த கிராண்ட்ஃபாதர் இமேஜின்டு. என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து கிராண்ட்ஃபாதர் வந்து இமேஜின் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிராண்ட்ஃபாதர் இமேஜின்டு தட் த காப்ஸ் வேர் ஜென்ரல் மேட்ஸ் மென். அதாவது காப்ஸ்னால் என்ன, போலீஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கிராண்ட்ஃபாதர் என்ன இமேஜின் பண்ணார் அப்படின்னா போலீஸ் எல்லாரையுமே வந்து ஜென்ரல் மேட்ஸ் மென் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீ தாட் தட் தே ஆர் பிகினிங் டு ரீட்ரேட் அண்ட் டெசர்ட். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ரீட்ரேட் அப்படின்னா வந்து பின்வாங்குதல்னு அர்த்தம். பின்வாங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, அவ்வளோதான். டெசர்ட் அப்படின்னா அனுமதியின்றி ஓடுதல்னு அர்த்தம். பின்வாங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, கீழே மீனிங் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அவங்க பின்வாங்கவும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஹீ தாட் அப்படின்னா அவர் நினைக்கிறாரு. ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம பொம்மிஸ் எஜுகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.